ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப் வந்துருச்சு. அதாவது டேட்டிங் ஆப்புங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஆப்புங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஆப் கலாச்சாரம் வந்து எதை நோக்கி போகுது? எதிர்காலத்தில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேல்யூ இல்லாமல் யாருக்குமே ட்ரூவாக இருக்க மாட்டாங்க போல் அப்படி ஒரு பயம் வருது. இந்த ஆப் கலாச்சாரத்திலேருந்து நம்ம எப்படி தற்காத்துக்கலாம்? அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இந்த டேட்டிங் ஆப்ஸாக இருக்கட்டும், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பை வந்து என்கரேஜ் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. ஸோ டெல்லியில் வந்து ரீசெண்ட் ஒரு சர்வேயில் பார்த்தீங்கன்னா கேஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறது தான் இது காட்டுது. பிகாஸ் கேஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது நம்மளுக்கு பெரிய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்காது. ஒரு 6 months 1 year மட்டும் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட்டுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ரொம்ப ரேர் கேஸில் தான் அது வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக போகும். அண்ட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்காக எஃபோர்ட் போட்டு எனர்ஜி போட்டு ஒரு டைம் போட்டு அவ்வளோ விஷயங்கள் என்கிட்ட கிடையாது. பிகாஸ் இந்த ஹைப்ரிட் ஒர்க் கல்ச்சரில் அவங்களுக்கே அவங்கக்கிட்ட டைம் கிடையாது. வாரத்தில் 5 நாள் ஒர்க் பண்ணுறாங்க, 2 நாள் வந்து தூங்குறதுக்கும் அவங்க வீட்டில் இருக்க ஒர்க் பண்ணுறதுக்குமே கரெக்டாக இருக்குது. அப்போது நம்ம ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட்டை எடுத்தால் அந்த பார்ட்னருக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடணும் போது அது என்கிட்ட இல்லை. அதனால் இந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏதோ எனக்கு கிடைக்கிற ஒரு நேரத்தில் நான் ஒருத்தர் கூட இருக்கேன், பேசுகிறேன், வெளியே போகிறேன், நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறேன். அது வந்து கேஷுவல் ரிலேஷன்ஷிப்னாலே இங்கே வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ஃபிசிக்கல் இன்டிமசிக்காக தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு எனக்கு வெளியே போகிறதுக்கு ஒருத்தர் வேணும், நான் கொஞ்சம் பேசுகிறதுக்கு எனக்கு ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருந்துட்டு வருது. பட் எவ்வளோ நாளைக்கு அந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கும், எத்தனை பேரை நம்ம அப்படி மாற்றிக்கிட்டே இருப்போம் போது ஒரு இடத்துல வந்து நம்மளை இது டயர்ட் ஆக்கிடும், மென்டலி எக்ஸாஸ்ட் ஆக்கிடும்.